அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் கமலஹாசன், த்ரிஷா, சிலம்பரசன், அபிராமி, நாசர், அசோக் செல்வன் உள்ளிட்ட பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து பெரிய எதிர்பார்ப்போடு வெளிவந்திருக்கிற படம் தக் லைஃப். இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் வீடியோ, தக் லைஃப் அப்படிங்கிற இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெளியாச்சு. அதில் கமலஹாசன்லேருந்து ஒரு சுற்றி ஒரு எம்டியான ஒரு கிரவுண்டில் ஒரு ஏர்போர்ட் மாதிரியான ஒரு இடத்துல அவர் ஸ்டைலாக நிற்பார், ஒரு ஸ்டன் பண்ணுற மாதிரியான காட்சி. அப்போ ரெங்கராய சக்திவேல் நாயக்கர் காயல் படத்துக்காரன் அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகமாகுவார். யாக்கூசா அப்படின்னு என்னை சொல்லுவாங்க. யாக்கூசானா தெரியும் தானே, பொறுக்கி, ரவுடி, கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவார். அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, ஏதோ வித்தியாசமாக பண்ண போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தில் கொடுத்த ரெங்கராய சக்திவேல் நாயக்கர்னோடனே, ஏற்கனவே நாயகன் படத்தில் இவர் பேர் சக்திவேலு, அதை வேலு நாயக்கர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ அந்த படத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த படம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எகிரியது. சிலம்பரசன் உள்ள வராரு அப்படின்னோடனே இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு பன்மடங்கு அதிகமானது. ஏன்னா இன்னைக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக சிலம்பரசன் மாநாட்டுக்கு பிறகு தன்னுடைய உடம்பெல்லாம் குறைச்சி அப்படி முடியெல்லாம் வளர்த்து வேற மாதிரி வராரு. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. அப்போ எதிர்பார்ப்பு இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரங்களா சேர 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 இந்த படம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான படமாக வரப்போகுது, நாயகன் எல்லாம் இந்த படம் தூக்கி சாப்பிட போகுது அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு கூடியது. அப்புறம் படத்தினுடைய இசை வெளிவந்தது. கிட்டத்தட்ட 9 பாடல்கள், 9 பாடல்களுமே பெரிய அளவில் வெற்றி பெற்றது. குறிப்பாக அந்த முத்தமலை பாடல், விண்வெளி வீரா பாடல், எல்லா பாட்டுமே வர மாறா அப்படின்னு சொல்லி பால்டப்பா பாடிய பாடல், இது எல்லாமே படத்தில் பெரிய கூடுதலாக கவனத்தை ஈர்க்க ஆரம்பிச்சது. கூடுதலாக படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் மரியாதைக்குரிய நடிகர் கமலஹாசன் அவர்கள் பேசிய பேச்சு இந்த படத்துக்கு ஒரு பக்கம் கன்னட மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த படத்துக்கான ப்ரமோஷனாக அமைந்தது. எவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்கியா, மணிரத்னம் வச்சு செஞ்சிருப்பார்ல அப்படின்னு உள்ள போனா வச்சு செஞ்சிருக்காரு. யார? நம்மள. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்கி